நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு நற்செய்தி நேரத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவார் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை தியானிக்கும் முன்பாக கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம்ப்பா. நீங்கள் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீரப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகளோடு இந்த நற்செய்தி நேரம் வழியாக ஏசப்பா உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறீர் ஆண்டவரே, அதை நீர் பேசும் ஆண்டவரே. ஆண்டவரை கேட்கிற உள்ளங்களை திறந்தரலும் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் கடந்து வருவதாக இயேசு பேசுவீராக. ஆவியானவர் தாம் கிரியை நடப்பிப்பீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அந்த நாளிலும் இந்த புதிய மாதத்துக்குள்ளாக வந்திருக்கிற நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். மீண்டும் ஒரு முறையாக எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லெந்தன நாட்களில் கடந்து செல்கிற நீங்கள் கர்த்தருடைய பாடு மரணங்களை தியானிக்கிற வேளையிலே கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் கல்வாரி அன்பினால் நிரப்புவாராக. நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஏசாயா புஸ்தகத்தில் 53வது அதிகாரத்தில் சொன்னது போல அசட்டை பண்ணப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு நிந்தை அவமானங்களை பாடுகளை சகித்த ஒரு தேவன் எல்லாருக்கும் இருக்கிறார். ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட பாதையில் வழியாக கடந்து சென்றிருக்கலாம். அந்த பாதையில் வழியாக நடந்தாலும் அவர் அந்த பாதையில் கடந்து சென்றது நிமித்தமாக உங்களை உயிர்ப்பித்து உங்களை உன்னதத்துக்கு நேராக வழிநடத்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அந்த கல்வாரி அன்பை, கல்வாரி காட்சியை ஒவ்வொரு நாளும் கண்முன் நிறுத்தி எனக்காக அடிக்கப்பட்ட அசட்டை பண்ணப்பட்ட ஒரு தேவன் இருக்கிறார். நான் அசட்டை பண்ணப்பட்டுகிறதை அவர் காண்பார், என்னை நடத்துவார். நம்பிக்கையோடு கல்வாரி அன்பை ஒவ்வொரு நாளும் தியானித்து அந்த அன்பினால் நிறையப்பட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெருக வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு பேசும்படியாக கொடுத்த ஒரு தலைப்பு நடத்துகிற தேவன். நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை நாம் சொல்வதுண்டு. என்னை நடத்துகிறதுக்கு யார் இருக்கிறார்? ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்து கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி செய்யி அப்படின்னு சொன்னால் நானும் என் பிள்ளைகளும் ஒரு மேன்மையான நிலைக்கு வந்துடுவோம். ஆனால் அப்படி எங்களை வழி நடத்துகிறதற்கு ஆட்களே இல்லை என்று சொல்லிக்கூட நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்தான் இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை நடத்துகிற தேவன் மகளே. இந்த உலக வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, அந்த பரலோக வாழ்க்கைக்கு நேராகவும் நடத்துகிற தேவனாய் நான் இருக்கிறேன். உனக்கு ஆலோசனை சொல்லி உன்னை நல்ல காரியங்களுக்கு நேராக, நன்மைக்கு நேராக நடத்துகிற தேவன், உன்னை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை நடத்துகிற தேவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் தேவன். எப்படியெல்லாம் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லிக்கூட சில காரியங்களை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். முதலாவது பார்க்கவர் நேர்வழியாய் நம்மை நடத்துகிற தேவன். நாம் நினைக்கலாம் பல காரியங்களை நாம் இந்த வழியாக சென்று இப்படியெல்லாம் இந்த மனிதர்களை சந்தித்து இப்படியெல்லாம் காரியங்களை நாம் பிரயோகம் பண்ணி சாதித்து விடலாம், உடைய வாழ்க்கையில் அந்த காரியங்களாக நடந்துவிடும் என்று சொல்லிக்கூட நீங்கள் அநேக முயற்சிகளை எடுத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை எப்படி நடத்துகிறாராம்? நேர்வழியாய் நடத்துகிறார். நீங்கள் இந்த இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் யோசித்து மனுஷிக ஞானத்தினால், முயற்சியினால், மற்றவர்களுடைய ஆலோசனையினால் நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்திருக்கலாம்? பின்பற்றி எப்படியெல்லாமோ வழிகளில் நீங்கள் நடந்து உங்கள் காரியம் வாய்க்காததுனால இன்று கூட நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் நேர் வழியாய் நடத்துவேன் மகளே. நீ இப்படியெல்லாமோ சென்று இந்த தேர்வில் ஜெயித்து விடலாம், இப்படியெல்லாமோ சென்று என் தொழிலில் ஜெயித்து விடலாம், இப்படியெல்லாமோ சென்றால் என் வாழ்க்கையின் தரம் உயர்ந்துவிடும், என் வியாதி குணமாகிவிடும் என்று சொல்லி பல பாதைகளை நீ தெரிந்து கொண்டது நிமித்தம்
நீயே தெரிந்து கொண்டது நிமித்தம் இதில் எல்லாம் தோல்வியிற்று சோர்வடைந்து போயிருக்கிறாயா? உன்னை நான் நேர்வழியாய் நடத்துகிற தேவன், என் கரத்தின் கீழ் அடங்கியிரு, என்னை நோக்கி பார், என்னை பின்பற்று, நான் நேர்வழியாய் நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையின் என்ன காரியங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறபடியால் அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். அவர் உங்களை நேர்வழியாய் நடத்துவார். ஆதியாகமம் 24:48 கூட இப்படி சொல்லுகிறது. இங்கு எலியேசர் சொல்லுகிறார், தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை சோத்தரித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. எலியேசர் கூட ஆபிரகாம் எலியேசர் கையில் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறார். எனக்கு என்னுடைய இந்த ஜாதிகளில் பெண் கொள்ளாமல் எண்ணத்தாரிடத்தில் பெண் கொண்டு நீ வா என்று சொல்லி பெரிய பொறுப்பை ஒப்படைக்கும் பொழுது நாம் 24 அதிகாரம் முதல் பகுதிகளில் நாம் காணும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என் எஜமானுக்கு பெண் கொள்ள நான் செல்லுகிறேன், இப்படி நான் பார்க்கிற மகள், இப்படி ஒரு அடையாளத்தை கேட்கிறான். கர்த்தர் கரத்தில் காரியத்தை தேவன் கரத்தில் அவன் ஒப்பு கொடுத்து ஆரம்பத்தில் ஜெபித்து விட்டு அவன் பல மைல்கள் ஒரு நாடே கடந்து வந்து அவன் என்ன செய்கிறான், வருகிறான். அதே நேரத்தில் அவன் முதலாவது ஜெபித்து அந்த காரியத்தை தேவன் கரத்தில் அவன் ஒப்பு கொடுத்ததினால் கர்த்தர் அவன் கேட்ட அடையாளங்கள் படியெல்லாம் ஒரு பெண் வர வேண்டும், அவள் எனக்கும் கொடுத்து ஒட்டகங்களுக்கு வார்ப்பேன் என்று சொல்லுகிறாளோ அவள்தான் என்று சொல்லி அவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தேவனிடத்தில் அந்த காரியத்தை சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே அப்படியே ரெபேக்காள் அங்கு துறவிலிருந்து வந்து தோளிலே குடத்தை சுமந்து கொண்டு வந்து அவருக்கு மாத்திரமல்ல ஒட்டகங்களுக்கும் அவள் என்ன செய்கிறாள், கொடுக்கிறாள். அங்கு பின்பதாக அநேக காரியங்கள் அங்கு உரையாடல்கள் நடக்கிறது. வீட்டுக்கு அழைத்து செல்கிறாள். அங்கே லாபான் அவனுடைய தாய் தந்தை எல்லாரையும் எலியேசர் சந்தித்து அப்பொழுதுதான் இந்த காரியத்தை சொல்லுகிறார், என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானினுடைய தேவனை நான் சோஸ்தரித்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். பிரியமானவர்களை, உங்கள் வாழ்க்கையிலும் சின்ன சின்ன காரியங்களானாலும் சரி, பெரிய காரியம் எதுவானாலும் சரி, எல்லாம் ஏசப்பா இந்த காரியம் எப்படி செய்ய வேண்டும் தெரியவில்லை, என் மகள் இந்த 12ஆம் வகுப்பு தேர்வை எழுதி கொண்டு இருக்கிறாள், அது எப்படி அவள் அதற்கு பின்பதாக என்ன படிக்க வேண்டும், நமக்கு அநேக இன்னைக்கு ஆலோசனைகள் அநேக காரியங்கள் இருக்கிறது, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அப்படி முற்றிலுமாக தேவனையே நாம் சார்ந்து அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் சரியாய் நேர்வழியாய் நடத்துவார். எந்த கல்லூரியின் பிள்ளைகளை சேர்க்க வேண்டும், எது நம் பிள்ளைகளுக்கு ஏற்ற படிப்பு என்பதை தேவன் கொண்டு போய் சரியாக பிள்ளைகளை சேர்த்து அவர் நம்ம பிள்ளைகளை கனப்படுத்தி உயர்த்துவார். பிரியமானவர்களே, அதே போல் நீங்கள் உங்கள் காரியங்களை எல்லாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடும் பொழுது அவர் உங்களை நேர்வழியாய் நடத்துவார். பிரியமாக சின்ன சின்ன விஷயங்கள்னாலும் கடந்த நாட்களில் எங்கள் பள்ளியில் ஒரு மாணவனுக்கு பிறந்து 5 வருடங்கள் ஆகிவிட்டது, ஆதார் எடுக்கவே இல்லை. அதற்காக நாங்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டோம். அவன் எடுப்பதற்கு பிறந்த சர்டிஃபிகேட்டில் அநேக குளறுபடிகள், அதை பிறப்பு அலுவலகத்தில் போய் சரி செய்ய வேண்டும் என்று ஒரு அலுவலர் சொல்லுகிறார். இல்லை பரவாயில்லை, சின்ன ஒரு காரியம்தான், எடுத்து விடலாம் என்று சொல்லி அப்படியாக இங்கே செல்ல வேண்டும் அங்கே செல்ல வேண்டும் என்று சொல்லி அநேக குழப்பிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து ஜெபித்தேன், ஏசப்பா வீணா பணம் விரயத்து பண்ணி நேரத்தையும் வீணாக்கி நாங்கள் இங்கேயும் போய் ஆண்டவரே ஒன்றுமில்லாதவர்களாக திரும்பி வந்துடக்கூடாது, இதில் எது என்பதை சரியாய் நடத்தும் என்று சொல்லும் பொழுது நாங்கள் எந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆட்டோவில் ஏறும் பொழுது ஒரு அலுவலர் ஃபோன் பண்ணார், நீங்கள் அங்கே செல்ல வேண்டாம், நேர அங்கே நான் ஒரு ஆதார் எடுக்க இடத்துல பேசிவிட்டு நீங்கள் அங்கே கடந்து செல்லுங்கள், அவருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்தவர்கள் உங்களுக்கு எடுத்து தந்து விடுவார்கள் என்று சொல்லி சொன்னார்கள். இப்படிதாக நாங்கள் அப்படியாக கடந்து சென்றோம். அதில் இருந்த எந்த பிரச்சனைகள் இல்லாமல் அங்கு அதிகாரிகள் தயவு கிடைத்து அவள் அருமையாக அந்த மகனுக்கு அந்த ஆதாரை எடுத்து கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, இப்படித்தான் நம்ம சின்ன காரியங்களிலும் பெரிய காரியமும் இப்படி செய்வதா அப்படி செய்வதா அநேக ஆலோசனைகள் நம்மளை நெருக்கும். எதை நமக்கு ஏற்றுக்கொள்வது எதை செய்வது என்று சொல்லி அநேக முறை நீங்கள் இப்படி குழம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? ஒரே ஒரு ஜெபம், எலியேசரை போல அந்த காரியத்தை உங்கள் கையில் நான் கொடுக்கிறேன், சரியாய் நடத்தும் என்று சொல்லும் பொழுது உங்கள் மகனுக்கு ஏற்ற மணமகள், உங்கள் மகளுக்கு ஏற்ற மணமகன் எல்லாவற்றையும், படிப்பு தொழில் எல்லாவற்றையும்
கரெக்டான பாதையில் இயேசு நடத்தி சென்று உங்கள் வாழ்க்கையில் அவர் நேர்வழியாய் நடத்துகிற தேவராக இருக்கதே நீங்களும் கண்டு அப்படி எலியேசர் எப்படி சோத்தரித்தானோ அப்படியே நீங்களும் சோத்தரிக்க தேவன் தாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நான் பார்த்தோமானால் வனாந்திரத்தில் நடத்தும் தேவன். உபாகமம் 8:2 நான் பார்த்தோமானால் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் காணலாம், நிறைய வனாந்திரம், நோய் என்கிற காரியத்து நிமித்த வாழ்க்கையே வனாந்திரம், மாறி மாறி பலவீனங்கள் என் வாழ்க்கையை தாக்கி கொண்டு இருக்கிறது. நீ எப்படி என்று சொல்லிக்கூட நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். இல்லை, இந்த கடன் பிரச்சனை ஒரு பெரிய வனாந்திரமாக இருக்கிறது, இல்லை கணவர் அது போதைப் பொருளுக்கு மதுவுக்கு அடிமையாக இருக்கிறார், என் பிள்ளைகள் அடிமையாக இருக்கிறது, என் வாழ்க்கையே வனாந்தரமாக இருக்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறீர்களா? இன்னும் நீங்கள் போகிற வனாந்தர பாதையையும் பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆகாரி வனாந்தரத்தில் கண்ணீரை கண்ட தேவன் உங்களையும் அவர் காண்கிறவராக இந்த வனாந்தரத்தில் நடத்துகிறவராக இருக்க. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்தினாரோ அதே போல உங்களையும் நடத்துகிறவர் அவர்தான். அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்றெல்லாம் சொல்லி நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்துகிறார் என்று பார்ப்போமானால் உபாகமம் 8:2 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் அந்த இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவர் நான் சொன்ன கட்டளைகளை கற்பனைகளெல்லாம் நீ கைக்கொள்வியா கைக்கொள்ள மாட்டாயா என்று பார்ப்பதற்காகத்தான். ஏன்னால் கனான் தேசத்துக்குள்ளே 2 நாட்களிலே கடந்து செல்லலாம். ஆனால் இங்கே 40 ஆண்டுகள் தேவன் நடத்துகிறார். இதற்கு நான் கொடுத்த கட்டளைகளை பிரமாணங்களை என்னை மாத்திரம் இவர்கள் தேவன் என்று ஆராதிக்கிறார்களா சேவிக்கிறார்களா என்பதை அறியும்படிக்கு இந்த வனாந்தரத்தை நான் நடத்தினேன் என்று சொல்லுகிறாரே. அதே போலத்தான் பிரியமானவர்களே, நீங்களும் தேவன் மேலே உண்மையாகவே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா? தேவரை உண்மையாய் விசுவாசிக்கிறீர்களா? அவரை மாத்திரம் சார்ந்து இருக்கிறீர்களா என்பதை அவர் சோதிக்கும்படியாக கூட இந்த வனாந்தர பாதையில் தேவன் உங்களை நடத்துகிறார். அதை குறித்து கவலைப்படாதீர்கள். எப்பேற்பட்ட வனாந்தரமாக இருந்தாலும் சரி, தேவன் தாமே அதில் உங்களை நடத்துகிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அதேபோல் உபாகமம் 29:5 கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துகிறது நான் தான், இயேசுதான் உங்களை நடத்துகிறார் என்பதை நீங்கள் அறியும்படிக்குத்தான். இல்லை உங்களுடைய பணமோ உங்களுடைய உறவுகளோ மனிதர்களோ இல்லை, யாரும் இல்லை, அவர்தான் உங்களை நடத்துகிறார் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன் என்று சொல்லி எங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் வனாந்தர பாதையில் கடந்து செல்கிறீர்களா? என்னை நடத்துகிறது இந்த தேவன்தான். ஏனென்றால் அவர் மாத்திரம்தான் உண்டு என்பதை அறியும்படியாக தேவன் நடத்துகிறார் என்பதை நீங்கள் கண்டுகொள்ளும்படியாக இந்த வனாந்தரத்தில் நடத்துகிறார். நடந்ததுனால அங்கே என்ன நடக்கிறது? உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, காலில் இருந்த பாதரட்சை பழையதாய் போகவும் இல்லை, அப்பம் சாப்பிடவும் இல்லாமல் போகவில்லை, திராட்சரசம் அதுவும் குடிக்கவும் இல்லாமல் போகாதபடிக்கு தேவன் பகலிலே மன்னா எல்லா காடை எல்லாம் கொடுத்து மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக ஒரு குறை இல்லாமல் வனாந்தரத்தில் நடத்தினார். உங்கள் வாழ்க்கையை ஒருவிட நீங்கள் நின்று யோசித்து பாருங்கள். இந்த பாதையில் என்னை நடத்துகிறது தேவன். இவ்வளவோ வனாந்தரம், இக்கட்டுக்கள், பாடு, செஞ்சலம் ஒன்றுமே இல்லை. அந்த சூழ்நிலையிலும் இதெல்லாம் தந்து இயேசுதான் ஆச்சரியமாய் நடத்துகிறார் என்பதை நீங்கள் அறிந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது தேவன் உங்களை அற்புத விதமாக ஆச்சரிய விதமாக தேவன் உங்களை நடத்துவார். அருமையானவர்களை, இப்படித்தான் ஒரு அருமையான சகோதரி, அவளுக்கு உறவுகள் உண்டு, தாய் தகப்பன் நல்ல வேலையில் இருக்கிறார்கள், உடன் பிறந்தோர் நல்ல வேலையில் இருக்கிறார்கள், இவளுக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வம், கணவன், எல்லாம் ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் தீராத ஒரு போராட்டங்கள், அநேக வியாதிகள், உபத்திரவங்கள் மாறி 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 பலவீனப்படும் பொழுது ஒரு கட்டங்களில் அவள் உணர்கிறாய், எல்லாரும் இருந்தும்
எல்லாம் இருந்தும் அவளை கவனிப்பதற்கோ விசாரிப்பதற்கோ உதவி செய்வதற்கோ யாருமில்லை என்பதை உணர்கிறாள். அப்பொழுது ஆண்டவர்கிட்ட அந்த சகோதரி ஜெபித்தார்களாம், இயேசுவே, நான் இப்படி ஒரு வராந்தர பாதை என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பலவீனம் மாறி மாறி தாக்குகிறது. இந்த பலவீன சூழலில் ஒரு கைவிடப்பட்ட நிலையில், என்னுடைய பணமெல்லாம் செலவழிந்த நிலையில் நான் இந்த வனாந்தரத்தில் இப்படி நான் நடந்து செல்கிறேனே அப்படின்னு சொல்லி கூட அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அந்த சகோதரி ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவர்கள் அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பது வழக்கம், வேதத்தை வாசிப்பது வழக்கம். அன்று மிகுந்த மனவேதனையோடு ஒரு மிகுந்த பெரிய பலவீனம் அவர்களை தாக்கியிருந்ததா. நானே ஒரு வனாந்தரத்தை கடந்து வருகிறேன், இப்படி ஒரு பலவீனமாக எனக்கு ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர்கள் உதவி செய்யவும் எனக்கு ஆள் இல்லை, பணமும் இல்லை, என்னை விசாரிக்கிறதுக்கும் இல்லை, என்னுடைய காரியங்கள் எவ்வளவா இருக்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் அன்று அவர்களுக்கு வாசிக்கிற வேத வசனத்தின் மூலமாக இப்படி இடைப்பட்டாராம். நீதிமொழிகள் 3:12, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் அப்படின்னு சொன்னார். அதை பார்த்த மாத்திரத்தில் அவர்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம். என்னிடத்தில் ஏசப்பா நீங்கள் அன்பாக இருக்கீங்க, அதனால் தான் எனக்கு இந்த சிட்சிகள், அதை நான் அன்பாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லினார்களாம். அடுத்ததாக அதே நீதிமொழிகள் 3:25 பார்க்கும் பொழுது அந்த சகோதரி சொன்னார்கள், அங்கு ஒரு ஆண்டவர் என்னுடைய காரியம், நான் என்னெல்லாம் கேள்விகள் கேட்டேன், ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த வனாந்தரம், ஏன் இந்த கடினமான பாதை என்று நான் சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் அது காரியங்களுக்கெல்லாம் அந்த சகோதரிக்கு பதில் கொடுத்தாராம். நீதிமொழிகள் 3:25, சடுதியான திகிலும் அது துஷ்டனுடைய பால்கடிப்பு வருவது நீ அஞ்ச வேண்டாம். அந்த சகோதரி நினைத்தார்களாம், இது ஒரு சடுதியான திகில், நான் நன்றாக நடந்து சென்று கொண்டிருந்தேன், இப்பொழுதுதான் என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்கி, கடந்த 4 வருடங்கள் மிகுந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் தாண்டி இப்பொழுதுதான் நான் சுகத்தோடு இருக்கிறேன் சொல்லுகிற வேளையிலே மீண்டும் பெரிய பலவீனமா என்று அப்படி சடுதியாக இந்த காரியம் வாழ்க்கையில் வந்துவிட்டதே என்று சொல்லும் பொழுதுதான் அங்கே ஆண்டவர் சொன்னாராம், சடுதியான திகில் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. இன்னுமா கூட நீதிமொழிகள் 3:25 அந்த வார்த்தையை, கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்ற வார்த்தையும் தேவன் இந்த வேத வசனத்தின் மூலமாக அந்த சகோதரிக்கு கொடுத்தார்களாம். அப்படியாக இன்றைக்கு அவர்கள் மருத்துவமனைக்கு அவர்கள் அன்றைக்கி ஒரு பெரிய ஒரு டெஸ்ட்டுக்காக கடந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை, மிகுந்த பயத்தோடு கடந்து சென்றார்களாம். அங்கு டெஸ்டெல்லாம் பார்த்தார்களாம். டாக்டர்களை பரிசோதித்து விட்டு எல்லா ஸ்கேன் எல்லா காரியம் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு அவர்கள் சொன்னார்களாம், ஒன்றுமே இல்லை, இது ஒரு சின்ன காரியம்தான், இது எல்லாம் சீக்கிரமாக சரியாகிவிடும் என்று சொன்னார்களாம். அவ்வளவுதான் அந்த ஆண்டவருடைய வார்த்தை வந்ததே, இந்த வனாந்தரத்தில் நடத்துகிறேன் என்று சொல்லி அவள் புலம்பும் பொழுது, உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி நான் காப்பேன், சடுதியான இப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில் வரும்போது நீ அஞ்சாதே, நான் உன் இடத்துல அன்பு கூறுதலால் தான் உன்னை சிட்சிக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் வார்த்தை அந்த சகோதரி பிடித்து கொண்டார்களாம். பிடித்து கொண்ட நிமித்தம் அந்த காரியங்களை அவர் லகுவாக மாற்றி தேவன் தாமே அவர்களுக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுத்தாராம். தேவனுக்காக அவர்கள் இன்றைக்கும் நான் சாட்சியாக போகிற இடங்களெல்லாம் சொல்லுகிறேன், அநேகரை இந்த சாட்சியை சொல்லி உயிர்ப்பித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னார்களா. பிரியமானவர்களே, இதே போல அந்த சகோதரி போல நீங்களும் வியாதி என்னும் வனாந்தரம், கடன் என்னும் வனாந்தரம் அப்படி கடந்து செல்கிறீர்களா? நீங்கள் அந்த நீதிமொழிகள் 3:12, 25 இந்த காரியங்களையெல்லாம் நீங்கள் பார்த்து என்னை நடத்துகிற தேவன் நீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நீங்கள் சோத்தரிக்கும் பொழுது கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பெரிய காரியங்களை செய்வாராக. அடுத்து அவர் எப்படி நடத்துகிறாராம்? ஏசாயா 58:11 இப்படியாக சொல்லுகிற ஏசாயா 58:11, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, ஆண்டவர் சொல்கிறார், நான் நித்தமும் உன்னை நடத்துவேன் மகளே. இன்றைக்கி மாத்திரமில்ல, நீ இப்போ ஒரு பிரச்சனை வரும்பொழுது என்னை குக்கரிலிட்டு நீ கதறி ஜெபிக்கிற வேளையில் மாத்திரமல்ல, உன் இன்பமான வேளையில் மாத்திரமல்ல, உனக்கு எல்லாம் நிறைவாக இருக்கும்போது மாத்திரமல்ல, நித்தமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் உன்னை நான் நடத்துவேன் மகனே, நான் உன்னை நடத்துவேன் மகளே. எப்படி எதை நடத்துவாராம்? அவர் நடத்தி வறட்சியான காலங்கள், ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என் வாழ்க்கையில் வறட்சியான காலங்களாக இருக்கிறது, அந்த காலங்களை அவர் என்ன செய்வார்? உங்கள் ஆத்துமாவே முதலாவது திருப்தி ஆக்குகிறார். ஆண்டவரோடு வாழக்கூடிய அந்த ஆத்துமா அதை நல்லா அவர் திருப்தி ஆக்கி, வசனங்களினாலும் அவருடைய வார்த்தையினால் அபிஷேகத்தினாலும் அதை திருப்தி ஆக்கி உங்கள் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக மாற்றி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பதற்காக உங்கள் வாழ்க்கை
நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை, உங்கள் சந்ததியின் வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்றை போல இருக்கும்படியாக தேவன் நித்தமும் உங்களை நான் நடத்துகிற தேவன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறாரே. இதைவிட வேறு பெரிய காரியம் என்ன வேண்டும் உங்களுக்கு? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை நித்தமும் நடத்துவேன். எதற்கு? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறாரே. அவர் கரத்திற்குள் வந்து விடுங்கள். அடுத்ததாக ஒரே ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். நீரூற்றுகளுக்கு நடத்தும் தேவன். ஏசாயா 49:10 பின்பகுதி இப்படி சொல்லுகிறது, அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி, உங்களுக்கு இறங்குகிறவர் உங்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்துக்கு கொண்டு போய் விடுகிறார். பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள். அந்த ஏலீமில் எப்படி அங்கே 12 நீரூற்றுகளை கண்டார்களோ அதே போல நீரூற்றுக்கள் பொங்கி வரும் ஆசீர்வாதங்களுக்கு நேராக தேவன் உங்களை நடத்துகிறார். ஜீவ நீரூற்றுகள் கண்டைகள், ஜீவ தண்ணீர்கள் அண்டைகள் உங்களை நடத்தி கொண்டு போகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அதனால் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். நேர்வழியாய் நடத்துகிற தேவன், வனாந்தரத்தில் நடத்துகிற தேவன், நித்தமும் நடத்துகிற தேவன், நீரூற்றுகளுக்கு உங்களை நடத்துகிற தேவன். அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அப்படி உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நேர்வழியாய் நீ நடத்தப் போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. என்ன படிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி புலம்பியிருக்க பிள்ளைகளை நேர்வழியாய் நடத்தும். இந்த வனாந்தரத்தில் நடந்து செல்கிறேனே அப்படி சொல்லி புலம்பியிருக்க ஒவ்வொருவருக்கும் நீரூற்றுக்கு நேராக நீ நடத்தி செல்கிறதே உணர்த்தியர்களும் ஆண்டவரே. நீரூற்றுக்களை காணும்படியான கிருபையை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. வனாந்தரம் மறையட்டும் ஆண்டவரே. உங்கள் அன்பை புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துகிறார் என்பதை ஒவ்வொரு மக்களும் புரிந்து கொள்ளட்டும் அப்பா. உங்கள் கல்வாரி அன்பை ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றும் சுவாமி. ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடக்க உங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க. நடத்துகிற தேவன் ஒவ்வொருவரையும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நடத்துவீராக உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.